இறைமன் சாகர் அவர்கள் இலக்கியத்தில் பல்வேறு துறைகளில் தனது படைப்பாற்றலும் சிந்தனை வளத்தாலும் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். சமகால சமூக பார்வைகளை ஆழமாக முன்வைக்கும் படைப்பாளி. இவருடைய உரை இந்நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை. வேழப்பாடு நெய்தல் படைப்பாளர்களின் நெறியாளர் எம் தேவசகாயகுமார், கடலோர மக்கள் சங்கமும் ஓர் சகாப்தம், கடலோர கதைகள், மாமனிதர் ஜேசையா, கடற்கரை கவிதைகள் என்னும் நூல்களுக்கு சொந்தக்காரர் அன்னார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அருமையான இந்த மாலை பொழுதில் கும்பாரி பவுலின் அவர்கள் எழுதிய குஞ்சுரை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூல் வெளியீட்டு விழாவில் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். ஒரு படைப்பாளனை பொறுத்த மட்டில் அவருடைய படைப்பு தான் முக்கியம், படிப்பு முக்கியமல்ல. படைப்பாளனை பொறுத்த மட்டில் படைப்பு தான் முக்கியம், படிப்பு முக்கியமல்ல. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நிறைய இடங்கள்ல ஒருவருடைய கல்வி தகுதியை பற்றி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக எழுத்துலகத்தை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க. ஒரு கணித ஆசிரியர் ஒரு நூல் வெளியிட்டால் அணிந்துரை எழுதக்கூடியவங்க அல்லது பேசக்கூடியவங்க சொல்றாங்கன்னா, கணித ஆசிரியராக இருந்தும் இப்படியெல்லாம் தமிழ் இலக்கியம் படைக்கிறாரே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க பேசிய சக்தி அவர்களுடைய ஒரு ஆங்கில ஆசிரியர், அவருடைய கேட்பாங்க, நீங்க ஒரு ஆங்கில ஆசிரியர் எப்படி தமிழ் படைப்பு படைக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி. படைப்பாளன் என்பவன் யார்? தமிழ் பேராசிரியர், தமிழ் ஆசிரியர்களா? இல்லை. இந்த உலகில் வாழ்ந்து அனுபவித்து அந்த அனுபவத்தை படைப்பாக பதிவு செய்வதுதான் படைப்பாளன். அவன் 5ஆம் கிளாஸ் படிச்சானா, 8ஆம் கிளாஸ் படிச்சானா, கணக்கு படிச்சானா, இங்கிலீஷ் டீச்சரா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதை எழுத்துலகத்தை சார்ந்தவர்களே கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதன்முதலாக முன்வைக்கின்றனர். கும்பாரி பவுலின் அவர்கள் நல்ல அனுபவம் மிக்கவர். இப்போதுதான் அவர் கும்பாரி பவுலின் என்று அண்மை காலமாக தான் இந்த பெயரை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தேவநாடுகள் தான் இந்த பெயரை போட்டு கொடுத்திருப்பார் நினைக்கிறேன். அவர் உண்மையில் ஒரு மடிக்கட்டி, அதாவது ஓடாவி, சேலாளி, குளியாளி, இப்படி நெய்தல் விஷயத்துல எத்தனை இருக்கிற மாதிரி மடிக்கட்டியாக அவர் வாழ்ந்தவர். அதுக்கு அவர் மடிக்கட்டியா மட்டும்தான் கிடையாது, அவர் செய்யாத தொழிலே கிடையாது. கடல் தொழில், வெள்ளம், மரம், போட்டு, இப்படி எல்லா தொழிலும் பண்ணி அத்தனை அனுபவங்கள். அதுலயும் குறிப்பா ஊர்ல மட்டும்தான் தொழில் பார்த்தாருன்னா இல்லை, பல இடங்கள்ல தொழில் பார்த்தார். இந்த நூல்ல கூட 4 கட்டுரைகள், 2 கட்டுரை தான் ஊர் சம்பந்தமானது, 2 கட்டுரை மேங்களூர்ல அவர் பெற்ற அனுபவத்தை வச்சுதான் எழுதியிருப்பார். கும்பாரி பவுலின் எனக்கு ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு தெரியாது, ஒரு இடைக்காலத்துல தான் அறிமுகம் ஆகிறோம். அப்பதான் அவர் அவருடைய கடற்கரை முகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை புத்தகத்தோட எனக்கு தந்து நான் எழுதின நூல் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்றார். இவ்வளவு கவிதைகள் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். அதை விட எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு கும்பாரி என்று சொல்லக்கூடிய மாதங்களை நடத்தியிருக்கார். அது எனக்கு பெரிய ஆச்சரியம். புத்தகங்கள் பலரும் வெளியிடலாம், படைப்புகள் எழுதலாம், புத்தகங்கள் வெளியிடலாம். ஆனா ஒரு மாதங்கள் நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவரு ஒரு கும்பாரின்னு சொல்லி ஒரு மாதங்களே நடத்தியிருக்காரு. அதனுடைய 2 பிரதிகள் இப்போ என்கிட்ட இருக்கு. உண்மையில எனக்கு அவர் நினைக்கும் போது அவ்வளவு பெருமை ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்து முக்குவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு நூல் மாதிரி ஒரு நூலை கொண்டு வரார். அதுக்கு பிறகு கேரள கிறிஸ்தவ முக்குவர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு படைப்பு. இதெல்லாம் சாதாரணமான ஆட்களால் சிந்திக்கவோ எழுதவோ முடியாது. நம்ம எழுதினா ஏதாவது சாதாரணமான விஷயம் கடந்து போகலாம். ஆனால் ஒரு முக்குவர் சார்ந்த பல்வேறு தரவுகள் எல்லாம் எடுத்து அவர் இதையெல்லாம் நூலாக்கி கொண்டு வரும். உண்மையிலே அவர் மீது எனக்கு இன்னும் மதிப்பாக இருந்தது. அண்மையில் கூட மானசூரா என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலை எழுதியிருந்தார். இப்போது குஞ்சுரை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை நூலை கொண்டு வந்திருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய அனுபவம் இந்த 4 மட்டும் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100, 200, 300 அனுபவங்கள் அவருக்கு வாழ்க்கையில் இருக்கும். அதுல முதலாக இந்த மாதிரி தான் பெற்ற அனுபவங்கள் அதை நூலா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 4 விஷயங்கள் அப்படி சூஸ் பண்ணி இந்த குஞ்சுரை அப்படிங்கிற ஒரு நூலை அவர் கொண்டு வந்திருக்காரு. ஏற்கனவே சத்தியமான சொன்னாங்க, அவருக்கு கொஞ்சம் நகைச்சுவை. ஏன்னா இந்த விஷயங்களை நான் நூல் படிக்கிறது முன்னாடி அவர் சொல்ல கேட்டிருக்கேன். அவ்வளவு அவர் ஒரு கதை சொல்லி மாதிரி கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவ்வளவு நகைச்சுவையா கேட்டுட்டே இருக்கலாம் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் பெற்ற அனுபவங்களை அவ்வளவு இதா சொல்லிட்டே போவார். குஞ்சுரை பேர் நிறைய இடங்கள்ல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. என்கிட்ட கூட தனிப்பட்ட கூட சில மெசேஜ் பண்ணி கேட்டாங்க,
கொஞ்சம் வித்தியாசமான பேரா இருக்கு. ஏற்கனவே நூலாசிரியர் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி உள்ள அதல்ல, இது எங்களுடைய கிராமத்தினுடைய பெயர். இது பறவைகள், பறவை குஞ்சுகள் எல்லாம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் குஞ்சுரை, அது எங்களுடைய கிராமத்தின் பெயர் என்று ஏற்கனவே அவர் இதை தெளிவா கூறியிருந்தார். இந்த நூலை ஆதாமியல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. நான் ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, நானும் ஒரு பதிப்பகம் நடத்துறேன், கடற்கரை பதிப்பகம். நிறைய விமர்சனங்கள் பார்க்கிறேன். நூலை பத்தி எவ்வளவு பேசுவாங்க, யாரும் பதிப்பகத்தை பத்தி சிலப்ப பேசவே மாட்டாங்க. இது எந்த பதிப்பகம் வெளியிட்டிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஆதாமியல் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. தெற்கு எழுத்தாளர் இந்த நூலை இன்னைக்கு சிறப்பான முறையில் அரேஞ்ச் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. 4 கட்டுரைகளுடைய நூல் 150 பக்கங்களை கொண்டிருக்கு. ஒன்று மண் வாசனை, இன்னொன்று கப்பலை தேடி, அடுத்தது கடிதம் விடுத்துவது, 4வது நெறியாதராய். நான் ஏற்கனவே சொன்னது போல 2 கட்டுரைகள் ஊர்ல பெற்ற அனுபவங்கள், 2வது இருக்கக்கூடிய 2 கட்டுரைகள் மேங்களூர்ல தொழில் செய்யும் போது பெற்ற அனுபவங்கள். முதலாக வரக்கூடிய கட்டுரை மண் வாசனை அப்படின்னு சொல்ல ஒரு கட்டுரை. இந்த இதுல தன்னுடைய ஊரின் அழகு, தன்னுடைய ஊர்ல உள்ள அந்த விளையாட்டு, அந்த வாழ்க்கை முறை எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. சப்டைட்டில் போட்டு 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 கிட்டத்தட்ட ஊரை பற்றி உள்ள அத்தனை விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இது எனக்கு புதிதல்ல, கிட்டத்தட்ட அதெல்லாம் அனுபவித்த ஒருத்தன். ஏன்னா அவருக்கு அளவு வயசு இல்லை. இவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நான் பார்த்ததில்லை, ஆனா பெரும்பாலும் விஷயங்கள் அனுபவித்தவை. இப்ப வாலி விடுவா இருக்கட்டும், எல்லாம் சின்ன வயசுல வாலி விட்டு இருக்கோம். அதே மாதிரி பைசா உருளை பைசா உருளை ஓடி ஓடி பறக்கிருக்கோம். அதே மாதிரி மீன் யாரும் அதையெல்லாம் ஓடி ஓடி பறக்கிறோம். நிறைய அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பட்டதுனால எனக்கு பழைய ஞாபகங்கள் போச்சு. அதை படிக்கும் போது எல்லாமே பழைய ஞாபகங்கள். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க ஊருடைய ஒரு சூழல் வேறு, அவங்க ஊருடைய சூழல் வேறு. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும், நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் இருந்ததா. ஏன்னா எங்க ஊரை பொறுத்த மட்டும் வெறும் வீடுகள் தான், நெருக்கமான வீடுகள். அந்த வீடை தாண்டினா வெறும் மணல் பரப்பு, அதோட கடல், அவ்வளவுதான். ஆனா ஆசிரியர் குறிப்பிட இந்த குஞ்சுரை கிராமத்தை பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருந்ததா. ஏன்னா சக்க மரம், மாங்க மரம், புளிய மரங்கள் நான் நம்ம எனக்கு தெரிஞ்சு வடக்க உள்ள ஊர்ல உள்ள சூழல் தான். கடப்புறத்து ஊருனாலே இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வெறும் வீடு தான். வீடை தாண்டி சொன்னா இடுக்கு முடுக்கு இதுதான் சொல்ல முடியும். ஆனா அத்தனை மரங்கள், அத்தனை பறவைகள் எல்லாம் அப்படியே சொல்றாரு. இப்ப இடிகரை மேட்டர்ல கூட வெறும் மணல் இருக்கும், அதுல இடிகரை இருக்கும், அவ்வளவுதான். கூடி போனா வீடு மறைஞ்சு விடும். ஆனா அவர் குறிப்பிடும் போது மரங்கள் மறைஞ்சு விழும்போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பறவை கூடுகள், பறவை குஞ்சுகள், இந்த முட்டைகள் எல்லாம் விழுது அப்படிங்கிற காட்சி, இந்த மாதிரி உள்ள காட்சிகள் எல்லாம் அதுல அழகா கொண்டு போய் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு இப்படியெல்லாம் இருந்ததா. ஏன்னா இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் கண்டிப்பா அந்த மாதிரி பழைய காலங்களை பத்தி தெரியாது. எனக்கும் அவருடைய நூலை படிக்கும் போது இப்படியெல்லாம் ஒரு கடற்கரை கிராமத்தில் இப்படிலாம் இருந்ததா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நிறைய ஆச்சரியங்கள் எனக்கு பட்டது. அது தொட்டு உருளும், அந்த அலை ஏறிட்டு ரிவர்ஸ் போகும்போதுதான் நீங்க தரையில பார்த்துருப்பீங்க, உடை குளிர்குள்ளா விழும். அந்த ஒவ்வொரு பபிள்ஸ் வரக்கூடிய இடம் எல்லாம் ஒவ்வொரு உடைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பூச்சின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதே மாதிரிதான் அலை மேல போகும்போது அப்படியே உருண்டு ஓடும். அப்ப இந்த இடியறைக்கு மேல நின்றுட்டு சாடி இறங்கி ஓடி போய் அந்த உருளக்கூடிய பைசா இருப்போம். அது இன்னொன்று விஷயம் என்னன்னா, நிறைய நாளா ஒரு மாதிரி களிம்பெல்லாம் பிடிக்கும், அதையெல்லாம் தேய்ச்சி உரைச்சி எல்லாம் எடுத்து அந்த காசை கொஞ்சம் வேல்யூ ஆக்குறது, அது ஒரு தனி வேலை. இப்படி நிறைய விஷயங்கள் பழைய கால கடற்கரை. இன்னைக்கு எந்த அனுபவம் இன்னைக்குள்ள மக்களுக்கு இருக்காது. ஏன்னா வீடு முடிஞ்ச உடனே கடற்கரையே கிடையாது. கடலோர கிராமங்கள் இன்னைக்கு கடற்கரை உண்டா, அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு மோசமான சூழலுக்கு வந்திருக்குது. எவ்வளவோ விளையாட்டுகள், இந்த வாலிவுட்ல மாதிரி எத்தனையோ விளையாட்டு, எத்தனையோ அனுபவம், இதெல்லாம் இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு பார்க்க முடியாத, அனுபவிக்க முடியாத. நிறைய சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. எவ்வளவு டேஸ்டான சாப்பாடுகள் பண்டு. இன்னைக்கு என்னன்னா, இதை எங்கேருந்தோ அந்த சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு உடல்ல நோயை வருத்திட்டு இருக்காங்க. அவ்வளவு ஹெல்த்தியான, அழகான, டேஸ்டான பல்வேறு உணவுகளை இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் சாப்பிட முடியல. நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். அட்லீஸ்ட் நம்ம அண்ணன் பவுலனோட புக்கை படிச்சாவது அதை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். கப்பலை தேடி சொல்லக்கூடிய ஒரு 2வது கட்டுரை ஏற்கனவே சொன்னாங்க. ஒரு கப்பலை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசைப்பட்டு ஓடி போய்
அங்கேயே மரத்துல வந்து தூங்கி இருக்காங்க. தூங்கி வீட்டுல என்ன பாடுபாட்டாங்களோ பாடுபடுறது நமக்கு தேவைப்பா, எனக்கு கப்பலை பார்க்கணும். அந்த மாதிரி அதுல பள்ளிக்கூட பருவம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட பருவத்துல அவ்வளவு விஷயமா சொல்லியிருப்பாரு. பண்டைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல போனா உண்டு, இல்லைன்னா இல்லை. இப்ப நான் படிக்கும்போது கூட அப்படிதான். ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வரது பெரிய கஷ்டம். எங்கெல்லாம் விரட்டி விரட்டி பிடிச்சு கொண்டுருவாங்க. சில இடங்களில் சார் கேட்பாங்க, அவன் எங்க கேட்டா அவன் கடமை இருக்காங்க. சிலவங்க கடமையை வளர்ச்சிட்டு இருக்காங்க. போய் பிடிச்சோடனே சில பிடிக்கவும் கூட ஒரு பையனை வந்து கிளாஸுக்கு வரல, அவனை பிடிக்கிறது கூட அவன் விரட்டி போற பையன் என்ன பண்ணுவான், அவன் கடலை சாட்டுவான். ஸ்கூல்ல வரக்கூடாது கடலை சாட்டுவான். அந்த மாதிரி உள்ள இப்போ அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இது. அப்ப அந்த காலத்துல இதுல இன்னும் என்னன்னா ஏவியன் கல்வியை பத்தி கூட சொல்லியிருப்பாரு. ஏவியன் கல்வினா என்ன படிச்சுன்னா பசி போக்கிய தெள்ள தெளிந்த சிற்றார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஏவிஎம் கால்வாய் அவ்வளவு சாக்கடையா துர்நாற்றம் வீசி மூடி மறைஞ்சு அழிஞ்சு நாரி கிடக்குது. ஆனா அன்னைக்கு வந்து அவ்வளவு தெளி. ஏன்னா இன்னொன்னு, நான் இந்த எங்க ஊர்ல ஆறு இருக்கு, எதிர்கால இருக்கு, எங்க ஊர்ல ஆறு இருக்கு. நாங்க கூட எங்க சின்ன வயசுல எல்லாம் இந்த ஆத்தி தண்ணி அவர் குறிப்பிட்டிருப்பாரு, அந்த தண்ணியை குடை வச்சு தீச்சு விட்டுட்டு கோரி எடுப்போம். ஏன்னா கொஞ்சம் மேல கொஞ்சம் தூசு இலையெல்லாம் இருக்கிறதுனால குடத்தை வச்சு தீச்சுட்டு கோரி எடுத்துதான் குடி தண்ணியா பயன்படுத்துறது. ஆனா அந்த தண்ணி ஏவிஎம் கால்வாயிலான இப்படி கோரி எடுத்திருக்காங்க. இன்னும் எனக்கு வந்து அப்ப எவ்வளவு தூய்மையா அந்த ஏவிஎம் கால்வாய் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு போய் தேடி பார்த்தா ஏதோ வடிவேல் படத்துல குளத்தை காணும்னு சொன்ன மாதிரி ஏவிஎம் கால்வாய் இன்னைக்கு காண இல்லை. இன்னைக்கு அங்க கூட கால்வாய் இருக்கு, ஆனா முழுவதும் ஆகாய தாமரையா நிரம்பி கிடக்கக்கூடிய ஒரு அவல நிலை. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து அந்த கட்டுரையில வந்து இதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கப்பல் ஏற்றுறது வந்து கருமணல் வந்து ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஆர்இஎல்லுடைய ஆரம்ப கட்ட அந்த பணிகள் தான் அன்னைக்கு ஏதோ வேலை வாய்ப்பு சொல்லி அவ்வளவு அழகா வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம சமூகத்துக்கு ஒரு பெரிய சீரழிவை, ஒரு பெரிய ஒரு அழிவு தரக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கும் அதுக்கு அதை அது சரிதான், எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, அது வேணும்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த விவாதத்துக்குள்ள நான் போகல. ஆனா அந்த கப்பலை பார்க்கறதுக்காக தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட் கப்பலோ வேற எந்த கப்பலும் இல்லை, அது கட்டாயம் ஒரு சரக்கு கப்பல் தான். ஆனா அந்த காலத்துல அந்த வெட்டம் அவரை வந்து அவ்வளவு அட்ராக்ட் பண்ணி அங்க தூங்க வச்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு லைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. நான் கூட சில வயசுல அனுபவிச்சிருக்கேன். நம்ம குண்டு பல்பு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், சின்ன பல்பு. பஸ்ல எல்லாம் ரொம்ப டிம்மா தான் லைட் இருக்கும் பஸ்ல எல்லாம். ஒரு கட்டத்தில் நான் திருநெல்வேலியில் போன போது அங்க உள்ள பஸ்ல பயங்கர வெட்டம் பார்த்து அந்த டியூப்லைட் மாதிரி உள்ள லைட் அங்க போட்டுருந்தாங்க. பஸ்ஸை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். அவர் கப்பல் பார்த்து எவ்வளவு சந்தோஷமோ நான் பஸ்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஊர்ல உள்ள பஸ்ல எல்லாம் ரொம்ப டிம்மான ஒரு லைட்டிங், அவ்வளவு வெட்டத்தை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரிதான் அவர் வந்து ஒரு சரக்கு கப்பலா இருந்தாலும் அன்னைக்கு அவ்வளவு ரசிச்சு இத்தனை மக்கள் தான் கூடிக்காங்கன்னா அந்த காலத்துல அது ஒரு அற்புதமான அதிசயமான காண வேண்டிய ஒரு பெரிய விஷயமா தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து கப்பல் கிடையாது, குளச்சல் இன்னைக்கு வந்து கப்பல் இல்லை, அன்னைக்கு வந்து கப்பல் வந்து போயிருக்கு. மூணாவது கட்டுரை வந்து கடிதம் விடு தூது. இந்த பெங்களூர் அந்த ஹார்பர்ல வந்து அனுபவிச்ச ஒரு விஷயம். இந்த வடக்கு பஞ்சம்பட்டியில இருந்து ஒருத்தனை வந்து அதுல எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, கடல் தொழிலுக்கு வந்து எல்லாரும் போக முடியாது. இப்ப நான் கூட போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது. சாதாரணமா கடல் தொழில் பேசினா வாந்தி வந்து ஆளை கொண்டு கிளப்பும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவ்வளவு அடிபட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய ஒருத்தனை போட்ல கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்க என்னன்னா அவங்களுடைய மனிதமயமானது. அதாவது போட்ல கொண்டு போறது கஷ்டம் தான் தெரியும், சாதா ஒரு மனுஷன் கூட போட்டை கொண்டு போக முடியாது. எங்க கூட சிலவங்க கேட்டிருக்காங்க, ஒரு சினிமா எடுக்க போறோம், ஒரு முன்னோட்டமா ஒரு போட்ல ஒரு ஓட்டு போகணும். நான் என்ன போட்ல போறது அவ்வளவு பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிருக்கேன். போட்ல போறது பெரிய சாதாரணமான விஷயம் கிடையாது. அங்க போனாலே இந்த அலையை தாண்டி போனாலே வாமிட்டு வரும், நிறைவேறால ஒரு சாதா ஒரு சின்ன ஒரு அலம்பலம்புறதை பிடிச்சுதான் இருப்போம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதுல இவங்க அந்த ஆளை போட்ல கொண்டு போறாங்க. ஆனா அவங்களுடைய மனம் என்னன்னு எனக்கு தெரியுது, இங்கேயே விட்டுட்டு போனா இவனுக்கு என்ன கதி அப்படின்னு தெரியாது. அவனுக்கு மேல உள்ள ஒரு கரிசனையில, அவனுக்கு மேல உள்ள ஒரு ஆர்வத்துல அவனை எப்படியாவது காப்பாற்றணும், அவனை இது பண்ண சேஃப் ஆக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இவங்க போட்ல கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போய் இவனுக்கு தொழில் படிச்சு கொடுத்து கடைசியில முழு பங்கு வரைக்கும் அவங்களுக்கு சமமான பங்கு, காப்பங்கு போட்டு அரைப்பங்கு. ஏன்னா போட்டை பொறுத்த அளவுல பங்கு தான், ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க.
வேலையை பொறுத்து ஆரம்பத்துல எல்லாம் கால் பங்கு, கொஞ்சம் நான் வேலை செஞ்சு ஓரளவுக்கு உசாரம் வந்தா அரை பங்கு, அதுக்கு பிறகு முக்கால் பங்கு, நல்லபடி வேலை பார்த்தா முழு பங்கு, அதுலேயும் ரொம்ப கொஞ்சம் டேலண்டா கொஞ்சம் அடுத்தவங்க எல்லாம் வழிநடத்தி பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா பங்கு அந்த மாதிரி தான் போகும். ஒரு கால் பங்கு கொடுத்து அரை பங்கு கொடுத்து முழு பங்கு அளவுக்கு அவனை ஆக்கி. ஆனா எழுத்தாளர் இந்த கட்டுரையில அவருடைய அந்த நல்ல மனசு, ரெண்டு லாஸ்ட்ல உள்ள 2 கட்டுரையுமே அவருடைய அந்த பெருந்தன்மை வந்து நம்ம வந்து உணர முடியும். ஒரு ஆளுக்கு மேல உள்ள ஒரு கரிசனை வந்து அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். கொண்டு போய் அப்படி இதாக்கி அதை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு ஒரு வீட்டுக்கு கொண்டு ஆக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதைத்தான் வந்து அடுத்த 4வது கட்டில நிர்வாஜராயின் ஒரு கட்டுரை நம்ம வந்து இதைத்தான் பார்க்கிறோம். ஒருத்தன் இறந்து போனா எல்லாரும் என்ன பண்றாங்க, இது எல்லாம் சாவு நம்ம வேலை தொழிலுக்கு போவோம். இப்ப அவனும் பார்த்துட்டு இருந்தா நமக்கு வேலை நடக்குமா, நம்ம தொழிலுக்கு போதான் போறாங்க. அவரும் அப்படி போயிருக்கலாம், ஆனா அவர் அப்படி போகல. இந்த பாடி எப்படி அது, ஒரு உயிர் போனா அந்த ஒரு உடல் வந்து வேணும், இறந்தாங்க விட்ட முடியுமா? அது இழக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். ஆனா அவர் இழக்கல, அந்த ஆளுக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா தன்னுடைய ஒரு சகோதரத்தை போல அந்த உடலை வந்து எப்படியாவது பண்ண முடியும்னு சொல்லி அவ்வளவு போராட்டி இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல போய் அதுக்கு பிறகு அங்கிருந்து இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதுல வேற ஆட்டோக்காரனை வச்சு அழைச்சு அந்த ஆட்டோக்காரனை போட்டு கஷ்டப்படுத்தி எவ்வளவு விஷயங்கள் பண்ணி எடுத்து அதுக்கு வேண்டி உள்ள ஒரு அவருடைய முயற்சி இருக்கு. அது ஒரு பெரிய மனிதாபிமானம். அவர் வந்து உண்மையில் அவரை பார்க்கும்போது அவர் வந்து இந்த சமூகத்து மேல் அக்கறை உள்ளவர். ஆனா அந்த கட்டுரைகள்ல எவ்வளவோ, இது 2 தான் குறிப்பிட்டிருக்காரு, எவ்வளவோ நல்ல காரியங்கள் வந்து அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு. இந்த போன ஆள் வந்து தூத்தூர் பகுதி. அப்ப கூட இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காரு, எனது அங்க உள்ள கோவில்ல மலையாள பூசை, வாரப்போற சாமி ஒரு பூசை, ஜனங்க ஒரு பாசை, அதாவது சாமிகள்லாம் ஒரு பாசை, ஜனங்க ஒரு பாசை அப்படின்னு சொல்லிருக்காரு. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன உள்ள ஒரு மேட்டர். ஆனா எத்தனையோ வருஷங்கள் தாண்டி இன்னைக்கு அதே கேவலமான ஒரு நிலைமையில தூத்தூர் வட்டாரம், அதாவது இறைமந்திரை முதல் நீரோடி வரையிலான 8 கிராமங்கள் அவதிப்பட்டு கிடக்கு. நிச்சயமாக இந்த 4 கட்டுரைகளுமே நல்ல பல விஷயங்களை வந்து தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் நிறைய அனுபவங்கள் உள்ள கும்பாரி பாவம். ஏன்னா அவர் வந்து இப்ப நம்ம நினைப்போம் அவர் கொஞ்சம் வயசாச்சு, இல்ல அவர் இப்ப சொல்றாருன்னா இனிமேல் தான் எழுத போறேன் அப்படின்னு சொல்றாரு. இது அவருக்கு 5வது புக்கு. ரிட்டையர்ட் ஆகி செலவு என்னன்னா சரி வயசாச்சு சும்மா கிடந்து உறங்குவோம், சீரியலை பார்ப்போம், என்ன அப்படி பார்ப்பாங்க. ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இனிமேல் கொஞ்சம் எழுதணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அவர் நினைக்கும் போது உண்மையிலே பெருமையா இருக்கு. அவருடைய பணிகள் வந்து உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த மாதங்கள் நடத்துறது, தொடர்ச்சியாக புத்தகம் எழுதுறது, இலக்கிய கூடுதலுக்கெல்லாம் வந்து அட்டன் பண்றது. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னைக்கு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் இருப்பாங்களே தவிர மற்ற கூட்டங்களுக்கு எல்லாம் போறதே கிடையாது. ஒரு இலக்கிய கூடுதலுக்கெல்லாம் போகும்போது தான் நம்ம வந்து சில புதிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவோம், நிறைய ஆட்களோட அறிமுகம் ஆகும். அப்பதான் நம்ம வந்து வளர முடியுள்ள விஷயத்த நிறைய எழுத்தாளர்கள் இன்னும் புரியாம இருக்காங்க. அதனால தான் பல கூட்டங்களுக்கும் வாரது கிடையாது. அவர் எல்லா இடத்துக்கும் போவார். இன்னும் குறிப்பா சொல்ல போனா கொச்சியில பினாலே வரைக்கும் போவார். வேற இந்த புகைப்பட கண்காட்சி ஜவஹர்ஜியான் அங்கே இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க. அவர் என்ன பொறுத்தவரை வாழ்க்கையை வந்து அவர் ரொம்ப ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. நானும் அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். இந்த நூல் குறித்து எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.